வெல்கம் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். நண்பர்களே, செட்டிநாடு டைப்பில் அருமையான டேஸ்ட்டில் மட்டன் சுக்கா செய்யலாம் வாங்க. 1 kg மட்டனில் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக கழுவி எடுத்த 1 கிலோ மட்டனை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மட்டன் நல்லா வதங்கி வந்ததும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். மட்டன் தண்ணி விட்டு வேக ஆரம்பித்ததும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 2 வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கருகிடாமல் வதக்கி எடுத்து சூடு ஆறுனதும் 10 முந்திரியும் சேர்த்து மிக்சரில் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகி வந்ததும் பொடுசாக நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து ஏற்கனவே வேக வச்ச மட்டனையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா பவுடர் சேர்த்துக்கலாங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். கடைசியாக ஒரு கொத்து மல்லித்தலையை தூவி இறக்குனா அருமையான மட்டன் சுக்கா ரெடிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.